ஒரு வேலை பார்க்க போகிறாங்களான்னு பாருங்க. இந்த ஒரு வாரமாக கிடக்கு. இப்போ தேங்க மண் அணைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த அதை பிடி ஆட்டை பிடி தட்டை எடு இதாருன்றாங்க. நான் இந்த மம்பட்டில் கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்குங்க. ஒரு மம்பட்டி வாங்கி கொடுங்கட்டா காசான்றாங்க. நான் வேலைக்கு போகலையா இந்த மம்பட்டி வச்சுட்டு எப்படிங்க வேலைக்கு போக முடியும்? நான் போகிற பக்கம் வேலைக்கு போகிற பக்கம் அவங்க மம்பட்டியை வாங்கி வாங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கொடுக்காட்டி இவங்க என்னங்க செய்வாங்க? போகிற பக்கம் மம்பட்டி கொடுக்குறாங்க. அப்போத்தான் இப்போ மம்பட்டி வாங்கி கொடுப்பா இவளுக்கு அறிவு போகிறேன். இல்லாட்டி நான் வேலைக்கு போகலன்னு சொல்லி. சரி மாமா, நான் இன்னொரு நாளைக்கு வாங்கி தரேன். எத்தனை நாளைக்கு தான் இந்த ஒரு மாதமா 2 மாதமா வாங்கி தரேன்னு சொல்கிறேன். 4-5 மாதம் ஆச்சு. இந்த வாங்கி தரேன் அந்த வாங்கி தந்த பாடு தான் கிடையாது. இருந்தாத்தே வாங்கி தர மாட்டோமா? உனக்கு இருந்தாத்தே வேலைக்கு எப்படி காசு மட்டும் வாங்க தெரியுமா? காசு மட்டும் வாங்குறீங்க, மம்பட்டி வாங்கி கொடுக்க மாட்டேறீங்க. சரி, நீ என்கிட்ட கொடுக்காத, நீ வச்சு வாங்கிக்க. நானா உடனே காசு எங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தேன்னே சேப்பத்தே பார்க்குறீங்க, காசை வாங்கிடுறீங்க. அப்புறம் எங்கிட்ட நான் போய் மம்பட்டி வாங்குறது? அது வாங்கினு இது வாங்கினு சேப்பில் காசு எடுத்துடுறீங்க. சரி அப்பா, இதில் ஒரு நாளைக்கு ஆனால் வாங்கி தரேன். இதில் நான் கஷ்டப்பட்டு அணைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீ ஒரு தடவை வெட்டி பாரு, இதில் அணைச்சி பாரு, அதே உங்க கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டம் அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். அப்போ அது அவங்கவுங்க எனக்கு மம்பட்டி வாங்கணும்ல. சரி, நான் 500 ரூபா கொடுத்துட்றேன். 500 ரூபாயெல்லாம் அந்த காலம். இப்போ மம்பட்டி வாங்கணுமா 850 ரூபா விட்டால் 900 ரூபாவோட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போச்சு. நம்மளா பூட்டினாவே ஒரு 50 ரூபா குறையும். அவங்க பூட்டி கொடுத்தா 50 ரூபா சேர்த்து கேட்பாங்க. செல்வி, இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச பச்சை கத்திரிக்காய் செடி இங்கே ஒன்று இருக்கு, இந்த அங்கே ஒன்று இருக்கு. பச்சை கத்திரிக்காய் அங்கே ஒன்று நட்டு வச்சிருக்கேன் மாமா. 2 செடி இருக்கு. வந்தா போதும். 2-3 நாள் நம்மட்டா அவ்வளோதான், வர மாட்டேங்குது. 2 செடி இருந்தாவே போதும் மாமா.